செய்தியை பார்த்து வருகிறோம். மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை கைதை எதிர்த்து கெஜ்ரிவால் வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். அமலாக்கத்துறையால் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தும் அதே போல சிறையில் அடைக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்தும் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை பதிலளிக்கும்படி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பதில் மனுவில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அதன்படி அரசியல்வாதியாக இருப்பதாலேயே ஒருவரை வேறு விதமாக நடத்த முடியாது எனவும், அதே போல மற்ற சாதாரண ஒருவர் தவறு செய்திருந்தால் என்ன மாதிரியாக அவர் நடத்தப்படுவாரோ அதே போல இந்த விவகாரத்திலும் கெஜ்ரிவால் நடத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அரசியல்வாதி என்பதால் அவர் வேறு விதமாக நடத்தினால் இந்திய அரசியல் சாசன பிரிவின்படி அதில் தவறாக இருக்கும் என்றும், அதே போல சட்டத்தினுடைய ஆட்சியை மீறியதாக இருக்கும் என்றும், அதே போல அரசியல் சாசனத்தை மீறியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வழக்கு தொடர்பான பல ஆவணங்களை கெஜ்ரிவால் மறைத்திருக்கிறார், அளித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வழக்குக்கு தொடர்பான ஆவணங்களை அளித்ததே சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் 50வது பிரிவின்படி மிகப்பெரிய தவறு என்றும், இதுவே அவர் தவறு செய்ததற்கான ஆதாரமாக மாறி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவித்திருக்கிறது. அதே போல தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்வதை தடுக்கும் வகையில் தாம் கைது செய்யப்பட்டிருப்பதாக கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தங்களுக்கு கிடைத்த ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலேயே கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த கைதின் மூலம் தேர்தல் நேர்மையாக நடைபெறுவது எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை கெஜ்ரிவால் சொல்வது போல இது போன்ற நேரத்தில் கைது செய்வதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டு அவருக்கு ஏதேனும் நிவாரணம் கொடுக்கப்படும் பட்சத்தில் இது ஒரு மிக மோசமான முன்னுதாரணமாகிவிடும் என்றும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முக்கிய வாதமாக இந்த டெல்லி மதுபான முறைகேடு புகார் 2021-22 ஆண்டுகளில் வெளிவருவதற்கு முன்பாக இந்த முறைகேடு தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே சுமார் 170 செல்போன்கள் மாற்றப்பட்டும் அளிக்கப்பட்டும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்செயலில் கெஜ்ரிவால் உள்ளிட்ட 36 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டிஜிட்டல் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் அளிக்கும் முயற்சி காரணமாகவே இந்த செல்போன்கள் அளிக்கப்பட்டும் மாற்றப்பட்டும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குற்றம் நடந்ததற்கான அனைத்து ஆதாரங்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தில் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கெஜ்ரிவாலுக்கு அளிப்பதற்காக வைத்திருந்த பணம் 192 கோடி ரூபாய் மொத்தமாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுபான கொள்கை என்பது மொத்த விற்பனையாளர்களுக்கு 12% லாபம் வரக்கூடிய வகையில் தான் இந்த மதுபான கொள்கையை வகுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறுதான் இந்த விவகாரத்தில் கெஜ்ரிவால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.